ம். ஒரு வயதான பெண்மணி போய் எனக்கு ஓல்டேஜ் பென்ஷன் குடுன்னு கேட்டாங்க. இதெல்லாம் ஏன் இவ்வளோ நாள் ஏன் எடுக்கல? சரி. இப்ப தான் எடுக்குறாங்க. ம், ம். வயதான பெண்மணி போய் தாலுகா ஆஃபீஸ்க்கு போயிட்டு எனக்கு பென்ஷன் குடுங்கன்னு கேட்டா, இல்லம்மா உங்களுக்கு நீங்க நகை கடன் வச்சிருக்கீங்க. ம். உங்க பையனுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ம். சக்கரை கடை வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பென்ஷன் கிடையாதுன்னு சொன்னா, இந்த 4 கண்டிஷன்ல ஏறக்குறைய எல்லா முதியோருமே வந்துருவாங்க. சரி. வந்துட்டா முடிச்சு விட்ற வேண்டியதுதான். ம். இந்த 4 கண்டிஷன்ல வராத ஒரே ஒரு முதியோர் தான் எனக்கு தெரிஞ்சு தயாளம்மாள் இருப்பாங்க. அவங்க மட்டும் வாங்குற மாரி வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல சார், வரையறைக்குள் அடங்காமல் சிலர் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நெறைய விஷயங்கள். ஒவ்வொன்னும் இப்ப தானே கண்டுபிடிக்கப்படுகிறது. வேகமா ஒரு 5 பவுன் நகைய எடுத்து போய் கூட்டுறவு வங்கியில வைங்க. எல்லாம் வந்து தள்ளுபடி பண்ண போறோம் அப்படின்னு உடனே அப்படி ஒரு கூட்டம் ஓடுனதெல்லாம் இருந்துச்சு. ம். அந்த மாரி இந்த OAP பணம் விஷயத்திலே அப்படி ஓட சொல்லி அந்த கூட்டத்த தூண்டுனது யாரு? இல்ல இது தேர்தல் வாக்குறுதி. அது யாரு அந்த வாக்குறுதி குடுத்தது யாரு? அதிமுக குடுத்துச்சா? இல்ல திமுக தான் சொன்னாங்க. பிஜேபி குடுத்துச்சா? நாம் தமிழர் குடுத்துச்சா? ம். யார் குடுத்தது? திமுக தான் அன்னைக்கு ஆட்சியில இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. ஏன் பட்டத்துல அவர் சரியா சொன்னாரா இல்லையா? நகை யாராவது வச்சிருந்தீங்கன்னா, போய் வைங்கன்னு சொன்னாரா இல்லையா?